ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்குல முக்கியமான குற்றவாளிகள் 12 பேருக்கு இன்னைக்கு நீதிமன்றம் ஜாமீன் அப்படிங்கிறத கொடுத்திருக்கு. இதுதான் சமூக நீதி ஆட்சி. ஒரு பட்டியல் சமூகத்திற்கான தலைவர், என்ன சொல்ல போனா பட்டியல் சமூக மக்கள் நல்லா இருக்கணும், பட்டியல் சமூக மக்கள் மத்த மக்களோட சேர்ந்து வாழணும், ஜாதிகள் தமிழ் ஜாதிகள் எல்லாமே இணையணும், பட்டியல் சமூகம் முன்னுக்கு வரணும், படிச்சு மேல வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நல்வழிப்படுத்தின ஒரு தலைவர் ஆம்ஸ்ட்ராங். அவரை கொடூரமா கொலை செஞ்சாங்க. சிசிடிவி ஆதாரம் இருக்கு, எல்லா கன்றாவி கருமாந்திரமும் இருக்கு. 1.5 வருஷம் ஆயிடுச்சு கொலை நடந்து. விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுல ஒன்னும் செல்ஃப் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்தால சிபிஐக்கு மாத்தப்பட்டுருச்சு. சிபிஐ கிட்ட ஆவணங்களை ஒப்படைக்கணுமா இல்லையா? தமிழ்நாடு காவல்துறை இது வரைக்கும் ஆவணங்களை ஒப்படைக்கல. அப்ப சிபிஐ கிட்ட ஆவணங்கள் ஒப்படைக்கப்படாதால சிபிஐ இன்னும் முறைப்படி விசாரணை அப்படிங்கறத தொடங்கல. அதோட விளைவு இன்னைக்கு 12 பேருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. இந்த 12 பேரும் ஜாமீன்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வழக்கு சிபிஐ கிட்ட ஒப்படைக்காம மேல்முறையீடு போயிட்டு ஆவணங்கள் எல்லாம் பெட்டிங் போட்டு வச்சிருக்காங்களா? அப்போ ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவரோட படுகொலையில நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு நினைக்கல. ரொம்ப பட்டவர்த்தனமா இதுல தெரியுது இல்ல. பெருசா இதுல தமிழக அரசு சார்பா வழக்கறிஞர்கள் வாதாடி இவங்களுக்கு ஒன்னும் ஜாமீனை தடை செஞ்ச மாதிரி தெரியல. ஆம்ஸ்ட்ராங் தரப்பு அவங்க மனைவி தரப்பு வழக்கறிஞர்கள், கட்சி சார்பா ஒரு அந்த கிழிஞ்சு போன டப்பா ஒண்ணு இருக்கு ஆனந்தன், அது இதுங்க எல்லாம் சரியான வாதம் அப்படிங்கறதுல முன்வைக்கல. இன்னைக்கு 12 பேருக்கு ஜாமீன் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. 14 பேர் ஜாமீனுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. இதுல முக்கிய குற்றவாளி அப்படின்னு சந்தேகிக்கப்படக்கூடிய அஸ்வத்தாமனுக்கும் சேர்த்து இன்னைக்கு பெயில் கிடைச்சிருக்கு. அஸ்வத்தாமன், அஞ்சலை உள்ளிட்டோருக்கு பெயில் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலையில அன்றைக்கு அரசால சொல்லப்பட்டது பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழி வாங்கறதுக்காக தான் இந்த கொலை நடந்துச்சு, அதனாலதான் இந்த கொலை நடந்துச்சு. ஆற்காடு சுரேஷோட தம்பி பொன்னை பாலு, ஆற்காடு சுரேஷோட மனைவி அஞ்சலை, இவங்க எல்லாம் சேர்ந்து போட்ட ஸ்கெட்சு அப்படின்லாம் ரொம்ப பரபரப்பா பேசினாங்கல்ல. இன்னைக்கு அந்த அஞ்சலையே ஜாமீன்ல வெளியே போயிடுச்ச. முக்கியமான குற்றவாளி அஞ்சலை ஜாமீன்ல போயிடுச்சு. டெய்லி ஆஜராகி கையெழுத்து போகணும், சாட்சியை கலைக்காத அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கேஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ரவுடிஸ் டான்ஸ், அவங்க எல்லாம் சாட்சியை கலைக்கணும்னே அவசியம் இல்லை. அவங்க வெளில வந்துட்டாலே போதும், எப்பா வெளில வந்துட்டாங்கப்பா, பேர்பட்ட ஆளே போட்டு தள்ளிட்டு வந்துட்டாங்க, நம்மளாம் எங்க திமுல பேசாம அடங்கி உட்காந்துருவோம் அப்படின்னு தானே மக்களோட மனநிலை, சாட்சிகளோட மனநிலை அப்படிங்கிறது இருக்கும்.